அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹி பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹில் கரீம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிலிசானின் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். அம்மா பாத். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் பக்கராவுடைய 137 மற்றும் 138 இந்த இரு வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த சூறாவுடைய 136வது வசனம் வரைக்கும் அதுக்கு முந்தைய பல வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். இந்த இரண்டு வசனங்களுடைய திலாவத்து பின்வருமாறு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فإن آمنوا بمثل ما آمنتم به قد اهتدوا فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم. صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون. பிறகு இன் ஆமனு அவர்கள் நம்பிக்கை கொண்டால், பிமிஸ்லி போல, மா ஆமன்தும் பிஹி மாண்டா எது, அது பிஹி பின்னால் வர்ற அது இதனை கொண்டு அதனை கொண்டுன்னு சொல்கிறோம்ல, ரெண்டையும் சேர்த்து எதனை கொண்டு ஆமன்தும் நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களோ, எதனை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களோ அதனை போல அவர்கள் நம்பிக்கை கொண்டால், பகதித்ததவ் பிறகு அல்லது அப்பொழுது அவர்கள் நேர்வழி பெற்றுவிட்டார்கள். ஃபஇன் தவல்லவ் ஆனால், இந்த இடத்துல ஆனால் மேலும்ங்கிறத விட ஆனால்ங்கிறது தான் பொருத்தமானது. இன் தவல்லவ் அவர்கள் புறக்கணித்தால், ஃபஇன்னமா அப்பொழுது மட்டுமே, ஹும் அவர்கள் ஃபீ ஷிகாக் பிளவில் இருக்கிறார்கள். அவர்கள் புறக்கணித்தால் ஆனால் அவர்கள் புறக்கணித்தால் அப்பொழுது அவர்கள் பிளவில் மட்டுமே இருக்கிறார்கள். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் இந்த வார்த்தையில் 5 இந்த ஒரு அரபி வார்த்தையாக தெரியுது, ஆனால் இதில் 5 வார்த்தைகள் அடங்கியிருக்குது. எனவே சாங்கிறது நம்ம வருங்காலத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சில பேர் விரைவில் மொழிபெயர்ப்பாங்க. அதை விட வருங்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹர்ஃபாக எடுத்துக்கலாம். யக்ஃபி அவன் போதுமானவன், அவன் போதுமானவனாக இருக்கின்றான், அவன் போதுமானவனாக இருக்கின்றான், காஃபியாக இருக்கின்றான். உமக்கு, ஹும் அவர்களுக்கு, அப்போ அவர்களுக்கு எதிராக. எனவே அல்லது பிறகு, அதாவது இதனுடைய இந்த யக்ஃபியுடைய ஃபாயிலையும் சேர்த்து பண்ணிட்டோண்டா முழுசாக நம்ம மொழிபெயர்த்தரலாம். ஃபாயில் அல்லாஹு. ஸோ பிறகு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் உமக்கு அவர்களுக்கு எதிராக.
மோஹுவ சமியுலின், மேலும் அவன் அனைத்தையும் செறிவுறக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவன். ஸோ இந்த வாக்கியத்தை மொத்தமாக மொழிபெயர்ப்போம். பிறகு அவர்கள் நம்பிக்கை கொண்டால், எதனை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களோ அல்லது எவ்வாறு நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்களோ அப்பொழுது அவர்கள் நேர்வழி பெற்றுவிட்டார்கள். அதாவது நேர்வழி அடைந்து விட்டார்கள், முடிஞ்சிருச்சு அந்த விஷயம். இன் தவல்லவ், ஆனால் அவர்கள் புறக்கணித்து திரும்பினால் அவர்கள் பிளவில் மட்டுமே இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் பிளவில் மட்டுமே இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் உமக்கு போதுமானவன் அவர்களுக்கு எதிராக, மேலும் அவன் அனைத்தையும் செவியுறக்கூடியவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். சிபகத்தல்லா, அல்லாவுடைய வர்ணம். அப்போ இதில் வந்துக்கிட்டு இதில் ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்களே, மஃபூல், அது மட்டும்தான் வருது. சிபகத்தங்கிறது பத்தாவோட வரும்போது இது மஃபூலாக மட்டும் வருது. அப்போ இதனுடைய ஃபியல் ஃபாயில் இருக்கணுமே, மஃபூலாக வரும்போது ஃபியல் ஃபாயில் வந்து இருக்கணும். அப்போ அந்த ஃபியல் ஃபாயில் நான் வந்து பின்பற்றுகிறேன், நான் வந்து பின்பற்றுகிறேன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை. அது அல்லது இப்படி சொல்லலாம், இப்போ மன் ஆசனும், மேலும் எவர் மிக அழகானவர். இது வந்து இஸ்மு தஃப்லீல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு மேலான ஒரு விஷயத்தை ஒரு இந்த விஷயம் இருக்குதுல, ஹையர் கிரேட் விஷயத்தை சொல்லும்போது அது ஹசனுடைய ஒரு 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 கூட்டின விஷயத்தை சொல்லும்போது மிக அழகான அப்படிங்கிற மிகங்கிறத சேர்த்துக்கணும். மிக அழகானது, ஹசன்டா வந்து அழகானது, ஹசனுங்கும்போது மிக அழகானது. மினவா, அல்லாவை விட, இந்த இடத்துல மின் வந்து விடங்கிற அர்த்தம். சிபவா வர்ணத்தால். ஸோ அல்லாவுடைய வர்ணம், மேலும் யார் மிக அழகானவர் அல்லாவை விட வர்ணத்தால், வர்ணம் கொடுப்பதில், அல்லது வர்ணம் வந்து நம்ம அந்த அல்லாவுடைய வர்ணம் தான் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது. இப்போ நஹ்னு லஹு ஆபிதுன், மேலும் நாங்கள் லஹு அவனுக்கு, அந்த அல்லாவிற்கு நாங்கள் வழிபடுபவர்களாக இருக்கின்றோம். அதாவது அடிமைப்பட்டவர்களாக, அல்லாவிற்கு நம்ம அடிமையாக இருக்கின்றோம், வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம், அவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாவுடைய வர்ணம், மேலும் எவன் மிக அழகானவன் அல்லாவை விட வர்ணத்தால், மேலும் நாங்கள் அவனுக்கே வழிபட்டவர்களாக இருக்கின்றோம், அதாவது வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், எப்படி வேண்டாலும் சொல்லிக்கலாம். இப்போ இந்த 2 வசனங்களுடைய ஒரு சிறு விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்ப்போம். இன் ஆமனு, ஏற்கனவே இதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்தோன்னா இப்போ பனி இஸ்ராயல்கள் சொல்கிறாங்க, இதர் யஹூதாவோ அல்லது நசாராவோ இருந்தால் மட்டும்தான் அவன் நேர்வழி பெற்றவன் சொல்லி. அப்போது வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம், அதை தான் வந்து எல்லாருமே பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பனி இஸ்ராயல்கள் அந்த முதல் தலைமுறையுமே அவங்களுடைய தாப்பனாராகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இசாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க 4 பேருடைய அதாவது வணங்கக்கூடிய இறைவனத்தை, வணக்கத்துக்கு தகுதியான இறைவனத்தை அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் கீழ்ப்படிந்தவர்களாகவும் கட்டுப்பட்டவர்களாகவும் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த அல்லாஹ்வுடைய
மார்க்கம் தான் வந்து அந்த அவங்க பின்பற்றுறாங்க. யார்? இந்த சஹாபிகளும். எல்லா எல்லா நபிமார்கள் என்ன மார்க்கம் பின்பற்றுறாங்க அதே தான் பின்பற்றுறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை போல தான் இவங்க நம்பிக்கை இருந்துச்சு. அதை இப்போது மறுபடியும் அல்லாஹ் வந்து இன்னும் கூட விவரமாக இந்த ஆயத்தில் சொல்கிறான். இன் ஆமனு, அவர்கள் நம்பிக்கை கொண்டால். எவ்வாறு? நீங்கள் சஹாபிகளாகிய முஸ்லீம்களாகிய நீங்கள் நம்பிக்கை கொண்ட அதே முறையில் அதே எல்லாமே பின்பற்றி அவங்க நடந்தால் அவங்க நேர்வழி பெற்றவங்க. அவங்க நேர்வழியில் இல்லை, ஆனால் நீங்கள் செய்கிறத அவங்க செஞ்சாங்கன்றத அது சரியான நேர்வழி அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த இடத்துல அதை உறுதிப்படுத்துகிறான். முந்தின வசனங்களுடைய விஷயங்களை உறுதிப்படுத்துகிறான். ஆனால் வந்து இந்த வழிமுறைகள்லேருந்து புறக்கணித்து அவங்க திரும்பிட்டாங்கன்னா அவங்க அல்லாஹ்வோட உள்ள விஷயத்தில் பிளவில் தான் இருக்கிறாங்க. அப்போது வந்து உங்களுக்கு ஒன்றும் அவங்க எந்தவித பாதகமும் செய்ய முடியாது, எந்தவித கெடுதியும் செய்ய முடியாது. அல்லாவே உமக்கு யா ரசூலல்லாஹ் போதுவானவன். இங்கே வந்து ஒருமையில் ரசூல்லாக்கு மட்டுமே அல்லாஹ் சொல்கிறான். யார் உங்களையெல்லாம் பின்பற்றுறாங்களோ அது உங்களோட சேர்ந்துக்கலாம். ஆனால் உங்களை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக போதுமானவனாக இருக்கின்றான். அவன் வந்து அனைத்தையும் செவியிடக்கூடியவனவன், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அந்த வசனத்தில் இருக்குது. அடுத்த வசனத்தில் சிபகத் அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய வர்ணம், அதுதான் நான் பின்பற்றுறேன், அதுதான் வந்து சரியான வர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து நம்ம இந்த சுன்னத்து விட்டுக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய வந்து இந்த மர்மஸ்தானத்தில் சுன்னத்து ஆண்களுக்கு சுன்னத்து விட்டுறது வழக்கம். அந்த சுன்னத்து முறைக்கு அவங்க ஒரு மாற்று முறையாக அவங்க வந்து ஞானஸ்தானம்னு சொல்லி பேப்டிசம்னு சொல்லுவாங்கள்ல, அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பிள்ளைகள் பிறந்தவுடனே அது உள் தூய்மைக்காகவும் புற தூய்மைக்காகவுமே அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த ஞான ஸ்நானம் வந்து எப்படி இருக்கும்டா, அது வந்துக்கிட்டு அவங்க மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க, ஊற்றி தான் அந்த பேப்டிசம் பண்ணுவாங்க. இவங்க பண்ணோன்னே இவங்க முழு கிறிஸ்துவர்களாக மாறிடுறாங்க. அந்த கிறிஸ்துவருங்கும்போது அவங்களுக்கு ஈடேற்றம் இருக்குது. அவங்க எல்லா வகையிலையும் தூய்மையாயிட்டாங்க, பாவத்திலேருந்து அவங்க தூய்மையாயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய அவங்க என்ன மார்க்கம் எதுவுமே வந்து இல்லை. ஸோ சிபோகாத்துங்கிறது இந்த வர்ணத்துக்காக சொல்லப்பட்டதுன்னு ஒரு விளக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து பொதுப்படையாகவே சிபோகாத்து என்ன அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான் இந்த வர்ணம் அப்படிங்கிறது, அந்த கலர் அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி முஃபஸிர்கள் சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வை விட இந்த 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 ஒரு 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 நிறம் ஒரு வர்ணம் கொடுக்கக்கூடியவன், அதை விட அழகானவன் வேறு யாராக இருக்க முடியும் அந்த வர்ணம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தாண்டி வேறு ஒரு மார்க்கம் இருக்குதாங்கிற அப்படியும் அந்த வழிமுறைகளையுமே இதை சொல்லலாம், வழிமுறைகளை சொல்லலாம், வர்ணத்தை நேராக சொல்கிறான்னு சொல்லலாம். எந்த இதை சொன்னாலுமே அல்லாஹ் விட அது சிறப்பாக இதுங்க முடியாது. எந்த வர்ணமுமே வந்து இதுக்கு ஈடாகாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் மட்டும், அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ் காட்டின வழிமுறை, அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதுதான். அதுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் வந்து அதை வந்து இந்த இடத்துல வந்து அதை வந்து கண்டிக்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய வர்ணம்ங்கிறது தான் வர்ணம் வழியே நீங்கள் ஒரு வர்ணம் தீட்டிக்கிறீங்க, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் ஒரு வர்ணம் தீட்டிக்கிறீங்க. அல்லது இந்த குறிப்பிட்டாப்பில் இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுற விஷயத்துலேயும் சொல்லப்படுது. இப்படி இது எல்லாமே வந்து வந்து அல்லாஹ் வந்து அது ஏவி இருக்கிறானா இருக்கிறாங்கன்னாங்கிறது தான் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ வந்து அதுக்கப்புறம் சொல்கிறான் முஸ்லீம்கள்கிட்ட சஹாபிகள்கிட்ட, நாங்கள் வந்து அல்லாஹ்க்கு வந்து வழிபடக்கூடியவங்களாக கீழ்ப்படிந்தவங்களாக கட்டுப்பட்டவங்களாக நாங்கள் அவனுக்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வந்து அல்லாஹ்வுடைய வர்ணத்தை தெரிஞ்சு மார்க்கத்தை தெரிஞ்சு அறிஞ்சு அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை வந்து புரிஞ்சு அதை குர்ஆனையும் சுன்னாவையும் நல்லா
ஆழமாக புரிஞ்சு அதன் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்திக்கிட்டு செயல்படுவோமாக. ஈமானிலையும் தக்குவாலையும் இந்த சிபகாங்கிறது ஈமானாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈமான்லையும் அல்லாஹ் வந்து அந்த காட்டிய ஈமான் எப்படி இருக்கணுன்ற அல்லாஹ் காட்டிய வழிமுறைப்படியும் எப்படி அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அதுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கப்படியும் மரபுப்படியும் பின்னால் சஹாபிகள் காட்டின முறைப்படியும் அதன்படி நம்மளுடைய ஈமான்களையும் இதையும் அமைச்சிக்கிட்டு அதே நல்ல முறையில் அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருப்போமாக. இது அனைத்தையுமே அல்லாஹ் வந்து நம்மளை செயல்படுத்த வைப்பானாக. இதுக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்மளுடைய இதில் குற்றங்குறைகள் அனைத்தையுமே நம்ம செயல்படும் போது நம்மளுடைய குற்றங்குறை அனைத்தையுமே மன்னித்து அருள்வானாக. பாவ மன்னிப்பு ஈடேற்றத்தையும் நம்மளுக்கு அளித்திடுவானாக. நம்மளுடைய அளவு கடந்த கருணையை நம் மீது பொழிந்திடுவானாக. சக்கராத்து வேதனையிலிருந்தும் கபூர் வேதனையிலிருந்தும் மரண இதில் ஏற்படக்கூடிய பல சங்கடங்களிலிருந்தும் பின்னால் நரக வேதனையிலிருந்தும் நம்மளுக்கு பாதுகாப்பு அளித்திடுவானாக. நம்மளுக்கு அதிலிருந்து முழு விடுதலை அளித்திடுவானாக. நம்மளை சொர்க்க சோலைகளில் அனைவரையுமே ஒன்று சேர்த்திடுவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையுமே நபிமார்களுடனும் சாலிஹீன்களுடனும் ஷுஹதாக்களுடனும் நம்மளை ஒன்று சேர்த்து வாழச் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திக நஷ்ஹது இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.